வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வேலைவாய்ப்பு சாதாரணமானது இல்லை. இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்சூனிட்டி அப்படின்னே சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் மைனிங் துறையில் உலகத்திலேயே நம்பர் 1 நிறுவனமா இருக்கக்கூடிய கேட்டர்பில்லர் ஐஎன்சி நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை பற்றித்தான் நாம இன்னைக்கு பேசப் போறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் கிட்டத்தட்ட 45 லட்சத்தில் இருந்து 70 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் கொடுக்க தயாரா இருக்காங்க. அனுபவம் வாய்ந்த ஐடி துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. சென்னை மற்றும் பெங்களூருவில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த ஆப்ஷன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இந்த வேலைக்கு என்ன தேவை, எப்படி அப்ளை பண்ணணும், அங்க வேலை கலாச்சாரம் அதாவது ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், கேப் வசதிகள் இருக்கா, உணவு வசதிகள் இருக்கான்னு எல்லாத்தையும் நாம விவரமா ஒரு கதை போல பேசப் போறோம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. அது மட்டுமில்லாம நம்ம சேனல் பத்தின விவரங்கள் அல்லது ரெஸ்யூம் மேக்கிங் உதவி தேவைப்பட்டால் தயங்காம என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான +987105382 என்ற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இப்போ நாம வேலைக்குள்ள போலாம். இந்த ரோலோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் லீடர், அப்ளிகேஷன் மாடர்னைசேஷன் அண்ட் ஏஐ இன்டகிரேஷன் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் லீடர். பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது சும்மா ஒரு கோடிங் வேலை கிடையாது. இது ஒரு லீடர்ஷிப் ரோல். கிட்டத்தட்ட 15 முதல் 24 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலையோட முக்கிய பொறுப்பு என்னன்னு நான் தெளிவா தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. கேட்டர்பில்லர் நிறுவனத்துல ஏற்கனவே பல வருஷமா உபயோகப்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழைய சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கும். அதையெல்லாம் லெகசி சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ உங்களுடைய வேலை என்னன்னா, அந்த பழைய சிஸ்டம் எல்லாத்தையும் புது தொழில்நுட்பத்துக்கு மாத்தணும். சும்மா மாத்துறது மட்டும் இல்லாம அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லேர்னிங் தொழில்நுட்பத்தை உள்ள கொண்டு வரணும். இதை ஒரு உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ சுரங்க தொழில்ல அதாவது மைனிங்ல பெரிய பெரிய வண்டிகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வண்டிகள் எப்படி செயல்படுது, அதுல ஏதாவது பழுது ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு கணிக்கிறதுக்கு இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தேவைப்படுது. நீங்க உருவாக்க போற அல்லது மாற்றி அமைக்க போற இந்த சாஃப்ட்வேர் மூலமா அந்த வண்டிகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் திறன் பெறணும். இதைத்தான் ஆட்டோனமஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு ஆர்கிடெக்டா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த முழு சிஸ்டமும் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற வரைபடத்தை நீங்க தான் உருவாக்கணும். எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜினியர் ஒரு பிளான் போட்டு தருவாரோ, அதுபோல இந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும், இதுல என்னென்ன மைக்ரோ சர்வீசஸ் பயன்படுத்தணும், கிளவுட்ல இது எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிற மொத்த பொறுப்பும் உங்களுடையது. உங்களுடைய அன்றாட வேலை எப்படி இருக்கும்னு நாம இப்ப பார்க்கலாம். காலையில நீங்க ஆபீஸ் போனதும் முதல் வேலையா உங்களுடைய இன்ஜினியரிங் டீம் கூட ஒரு மீட்டிங் இருக்கும். அவங்களுக்கு இன்னைக்கு என்ன வேலை, தொழில்நுட்ப ரீதியா அவங்க சந்திக்கிற சவால்கள் என்னன்னு நீங்க தான் மெண்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிசினஸ் டீம் கூட உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி டெக்னாலஜியா மாத்தலாம்னு நீங்க யோசிக்கணும். ரொம்ப முக்கியமா, நீங்க பழைய சிஸ்டம்ல இருந்து புது சிஸ்டத்துக்கு மாத்தும்போது அது மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்ல இருக்கணும். அது மட்டுமில்லாம கண்டெய்னரைசேஷன் மற்றும் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஸ்ட்ராங்கான அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். ஏஐ மற்றும் ஜெனரேட்டிவ் ஏஐ ஜென் ஏஐ டூல்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல எப்படி பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், கேட்டர்பில்லர்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும்னு. பொதுவா இந்த மாதிரி பெரிய எம்என்சி கம்பெனிகள்ல ஊழியர்களை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. நீங்க லீடர்ஷிப் ரோல்ல இருக்கறதுனால
உங்களுக்கு வேலை நேரம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இருந்தாலும் ப்ராஜெக்ட் டெலிவரி டைம்ல கொஞ்சம் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அங்க வசதிகள் இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க லேட் நைட் வேலை பார்க்கிறீங்கன்னா, பாதுகாப்பான முறையில வீட்டுக்கு போறதுக்கு கேப் வசதிகள், கேப் ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அதேபோல ஆபீஸ்ல கேண்டீன் வசதிகள் மிகச்சிறப்பாயிருக்கும். வேலை பளு இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு ரிலாக்ஸேஷன் மற்றும் டீம் ஆக்டிவிட்டிஸ் அங்க நிறைய நடக்கும். சம்பளம் 70 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா, அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற அவுட்புட் மற்றும் தரம் ரொம்பவே உயர்வா இருக்கும். ஆனா அதே சமயம் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நீங்க புதுசா கத்துக்கிறதுக்கும் அவங்க முழு சுதந்திரம் கொடுப்பாங்க. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங் முடிச்சவங்க, குறைஞ்சது 10 வருஷமாவது சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்ல அனுபவம் இருக்கிறவங்க இதுக்கு பொருத்தமானவங்க. அதுலயும் குறிப்பா AI மற்றும் ML ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு நேரடி அனுபவம் இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், இது ஒரு சவாலான வேலைதான், ஆனா எதிர்காலம் ரொம்ப சிறப்பாயிருக்கும். நீங்க உருவாக்க போற டெக்னாலஜி நாளைக்கு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்கப் போகுது. அந்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி உடனே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல நம்ம சேனல் பத்தி விவரம் வேணும்னாலோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி +968105382 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இதே மாதிரி நல்ல வேலைவாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். நன்றி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.